காதொளிரும் குண்டலமும் கைக்கு வளையாபதியும் கருணை மார்பு மீதொளிர் சிந்தாமணியும் மெல்லிடையில் மேகலையும் சிலம்பார் இன்ப போதொளிர் பூந்திருவடியும் பொன்முடி சூளாமணியும் பொழியச் சூடி நீதிபொளிர் செங்கோலாய் திருக்குறளை தாங்கு தமிழ் நீடுவாழி என்ற வரிகளுக்கு ஏற்ப அன்னை தமிழை வணங்கி. நீ எம்ஏ படிக்கிற தமிழ் சித்தானந்த பாரதியாரினுடைய வரிகள். அதான் மனப்பாட பாட்டு அப்படியே இப்படி சொல்லிட்டு அங்க பரிச்சையில எழுதிடுறது. ஆமா சார், நல்ல ஐடியா. ஆமா சார், உண்மையா நல்ல தலைப்பு கொடுத்திருக்கீங்க சார், அருமையான தலைப்பு கொடுத்திருக்கீங்க. 2 பேர் வந்து இப்ப முக்கிட்டு போனாங்கல்ல, முதல்ல அபு அண்ணா வந்து பேசினாங்கல்ல, பேசும்போது என்ன சொன்னாங்க? இந்த சீரியல் லைட் ஏறி கட்டினது அம்பல அம்பல, இந்த மேடைய போட்டது அம்பல, அந்த மைக் செட் ஆபரேட் பண்றது அம்பல, இங்க வாசிக்கிறது அம்பல, நடுவர் வரு அம்பல அம்பல சொன்னார்ல. நான் என்ன கேக்குறேன், காலையில 10 மணிக்கு பசிச்சுச்சுன்னா சீரியல்ல விட்டு திம்பியா, இல்ல மேடையை எடுத்து திம்பியா, இல்ல மைக் செட் எடுத்து திம்பியா? அதுக்கு வீட்ல இருக்கிற பொம்பளை அவிச்ச இட்லியையும் அரைச்ச சட்னியையும் தின்னாதான் பட்டினி போகும்னா, வீட்ல இருக்கிற பொம்பளை பொறுப்பா இருந்தாதான் வெளியில இருக்கிற வேலையை உங்களால சரியா செய்ய முடியும். ஆஹா, பொண்டாட்டி இட்லியும் சட்னியும் போட்டு கொடுத்து அனுப்பலைன்னா நீ சீரியல் லைட் மேல ஏறி கட்ட முடியுமா? கேளுங்க சார், இந்த மாதிரி ரக்கடான பொண்ணா இருந்தா என்ன ஆனா? ரக்கடானா சார். ஆமா சார், ரிட்டையர் ஆனவா? ரிட்டையர் ஆன இல்ல சார், பெண் தானே. நாங்கலாம் சாஃப்டான ஆளுங்க நினைச்சிட கூடாது, நாங்க கொஞ்சம் ரகடான ஆளுங்க சார். ரகடானா என்னடா? நகண்டாளா? ஆமா, உங்க பெரிய லவுடி உங்க போங்க நீங்க சார். நாங்கலாம் கொஞ்சம் ரகடான ஆளு சார். 4 பேதி மாத்திரைய சட்னில போட்டா நீங்க எப்படி வெள்ளையும் சொல்லியுமா வெளிய போக முடியும்னு கேக்குறேன். எனக்கு எவ்வளவுன்னு எடுத்து போட்டாலும் அது மட்டும் தெரியுது சார். நீங்க வெளிய போறது எல்லாமே எங்க கையில இருக்கு சார். வெளிய போறதே உங்க கையில தான் இருக்கா? ஏம்மா, வெளியில போறதா வெளிய போறதா? வெளிய போறதா இருந்தாலும் சரி, வெளியில போறதா இருந்தாலும் சரி, ரெண்டுமே எங்க கையில தான் இருக்கு. 4 பேதி மாத்திரை போட்டா எப்படி வெளிய போவீங்கன்ற? சும்மா பொண்டாட்டி எந்த நேரம் பார்த்தாலும் அடிக்கிறா திட்டுறான்னு மேடைக்கு மேடை கம்ப்ளைண்ட் பண்றீங்க. எதுக்கு சார் நாங்க அடிக்கிறோம்? ஏன் அடிக்கிறீங்க? எதுக்கு சார் நாங்க அடிக்கிறோம்? எங்களுக்கு போர் அடிக்குது, அடிக்கிறோம். ஓஹோ சார், போர் அடிச்சா அடிப்போம், திட்டுவோம், சம்டைம்ஸ் கொல்லுவோம். நாங்க போர் அடிச்சாலும் அடிப்போம். இந்த இருக்காரு மலையக்கரா தூக்கி மலையக்கரா போட்டு போயிருவோம் சார். நீங்க எங்க ஊர்ல ஒருத்தன் நேத்து பீர்பாட்டில் ஒண்ணு வாங்கிட்டான். அந்த நேரம் அவன் பொண்டாட்டி வந்துட்டா. ஐயையோ வர்றாளேன்னு இப்படி சொருகிட்டான். பொண்டாட்டி என்ன ஒண்ணு இல்ல, காலை ஒரு மாதிரி வச்சிருக்கேன், என்ன ஒண்ணு இல்ல, மூதேவி கூலிங்கா வேற சொருகி விட்டான். படவடப்பு தாங்கல. நீ வர்றியா நான் வர்றேன்னு கேட்டான். இந்த வர்றேன்னா டொப்புன்னு விழுந்து உடஞ்சி வச்சு. எப்போதுமே உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்றேன். பீர்பாட்டில் இதில் சொருகிற ஆளுங்க இடுப்பில் அண்ணா கவர் போட்டிருப்போம்ல, அதை லைட்டாக லூஸ் பண்ணி ஒரு சுற்றி இறக்குங்க. நீங்கள் நாமக்கல் போனாலும் இத்தினி அசையாது. ஏன்னா பீர்பாட்டில் தப்பாக இருக்கும், பிடிச்சிக்கும். நான் ஐடியா சொன்னேன்னு சொல்லி யாரும் குவார்டர் பாட்டில் சுற்றி இறக்கிறாதே, மூடி உருவிக்கிட்டு முந்தின விழுந்து வச்சுன்னா நிர்வாகம் பொறுப்பு கிடையாது. வெள்ளி யாருன்னா போட்டிருந்தா கம்பியை உருவி சுத்தணும். அவன் என்ன குடிக்கணும்னு கேட்குறேன். அருணாவே போடாதே, எதுக்குடா குடிக்கிற? குடிச்சுட்டு ஒப்பார வைக்கிற சார். யோசிச்சு பாருங்க சார். ஆனா உண்மையா வீட்ல பொண்டாட்டிய சமாளிக்கிறதும் சமாதானப்படுத்துறதும் ரொம்ப ஈஸியான வேலை. எப்படி சொல்ற? அது இப்போ 3 பேருக்கு அடிக்கிறாங்கன்னு சொல்றீங்கல்ல, உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்லி கொடுத்துட்டு போறேன். நீங்க அடி வாங்கினாலும் உங்களுக்கு வலிக்கவே வலிக்காது. அப்படியா? ஆமா சார். எங்க சொல்லித்தா? ஒண்ணு இல்ல சார், பொண்டாட்டி செல்லமா இப்படி அடிக்கும் போது, செல்லம்மா வந்து ஏன் எங்களை அடிக்கிறா? அப்புறம் உங்களை அடிக்காம யார சார் அடிக்கிறது? ஏன் பொண்டாட்டி தானே அடிக்கணும், செல்லம்மா எதுக்கு வந்து அடிக்கிறா? சார், உங்க பொண்டாட்டி செல்லமா இல்ல சார், உங்க பொண்டாட்டி செல்லமா அப்படி செல்லமா வந்து இப்படி ஒரு அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. லைட்டா மூக்கு உடைஞ்சு மூக்குல இருந்து ரத்தம் வருது. செல்லமா அடிச்சதுக்கு உடனே நீங்க கோவப்படக்கூடாது, திட்டக்கூடாது, அழக்கூடாது. அப்படியே ஏசுநாதர் மாதிரி இந்த பக்கம் திரும்பி இந்த கண்ணத்தை காமிக்கணும். நல்ல ஐடியா. இன்னும் சொல்லு, எதிர்பார்க்கிறவன்ட்ட இருந்து. ஆமா சார், இந்த கணத்தை காமிச்சு ஒரு டயலாக் சொல்லணும் சார். எப்படி? அப்படியே சொல்ற அந்த வார்த்தையில அப்படியே காதல் சொட்டணும் சார், ரத்தமும் கொட்டணும் சார். சொல்லித்தா. நீ அட்ரி செல்லம் அப்படின்னு சொல்லுங்க. நீ அட்ரி செல்லம் சார். இப்படி மூஞ்ச வடிச்சு சொன்னா எப்படி சார் ரொமான்ஸ் வரும்? நல்லா சிரிச்ச மணிக்கு சொல்லுங்க சார். நீ இப்ப உங்க மூக்கு உடைஞ்சிருச்சு,
சார் இது சொல்றது விளங்கல சார், பிராக்டிகலா செஞ்சு காட்ட சொல்லுங்க சார். சும்மா அடிக்க சொல்லுங்க, ரத்தம் வருதான்னு பாப்போம். சரி, நான் நடுவர் வேலையா இருக்கேன். இந்த வேணா வந்து 2 போடு. நீங்க போங்க சார் இப்ப ரத்தம் கொட்டுது சார். சிரிச்சுக்கிட்டே இன்னொரு கணத்தை காமிங்க சார். எனக்கு ரத்தம் கொட்டையில நான் இன்னொரு கணத்தை காட்டணும். ஆமா சார், அவங்க தானே நல்ல கணவன். செல்லம் சார் இந்த சிரிப்பு பத்தாது சார், ஒரு மாதிரி அந்த அந்த ஃபீலே வரமாட்டே. நல்லா அடி வயித்துல இருந்து சொல்லுங்க. அடி வயித்துல வந்தா பிக்கல் ஆயிரும் எனக்கு. செல்லம் என்ன சார் மொட்டை ராஜேந்தர் வாய்ஸ் மாதிரியே இருக்கு. நான் பல வாய்ஸ் உள்ள வச்சிருக்கேன். எனக்கு எவ்வளவு வாய்ஸ் இருக்குன்னு எனக்கு தானே பல தெரியும். வாய்ஸ் வச்சிருந்தா தப்பு இல்ல சார். இந்தாரு செல்லம் நல்லா இருக்கு சார். இப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. கடைசி வரைக்கும் நான் பேசி முடிக்கிற வரைக்கும் இப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. செல்லம் அந்த மூக்க விரிங்க. மூக்க விரிக்கலாம். உலகத்திலே மூக்க விரிக்க சொன்ன ஒரே பொம்பளை நீந்தாம்மா. எல்லாம் கண்ணை விரிக்க சொல்லுவாளுங்க, வாயை விரிக்க சொல்லுவாங்க, இப்ப மூக்க விரிக்க சொல்ற. சார் விரிங்க சார் மூக்க. கியூட்டா இருக்கு சார். இப்பதான் சார் ஃபீலே வருது. மூக்கு விரிச்சாதான் உனக்கு நல்ல குடும்பம்டா. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? சார் இன்னும் ஆகல. ட்ரை பண்றேன் சார். எப்படி ஆகும்? ஏன் சார் ஆகாது? இந்த வாயை வச்சுக்கிட்டீங்கன்னா எப்படி கல்யாணம் ஆகும்? சார் அதெல்லாம் ஆகும் சார். ஒரு நல்ல மனிதர், ஒரு பெரிய மனுஷன் மங்களகரமான வார்த்தையை சொல்லாம எப்படி ஆகும்னு கேட்டா எப்படி சார்? உங்க 3 பேரை மாதிரி ஒரு இளிச்ச வாயி இந்த தமிழ்நாட்டுல எனக்கு கிடைக்காமலா போயிடுவாங்க. கிடப்பாங்க. நாங்க இளிச்ச வாய் தானே. ஆமா கிடப்பான். உனக்கு கிடப்பான். என்ன சார் கிடப்பான் அப்படி சொல்லாதீங்க சார். கிடப்பான். சார் ஏன் சார் இப்படி வாயை வச்சு சொல்றீங்க? நல்லா சிரிச்ச மணி அந்த 4 பல்லு தெரியுற மாதிரி சிரிங்க. உனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு நான் ஏன் சிரிக்கணும்? இவங்களுக்கு எவனோ கிடைக்கிறதுக்கு நான் சிரிக்கணும். கிடைப்பேன். உனக்கு கல்யாணம். நான் உண்மையா என் கல்யாணத்து அன்னைக்கு உங்களை கூப்பிடலாம்னு நினைச்சேன் சார். வேடிக்கை பார்க்கவா? ஆமா சார். நான் தனியா வரமாட்டேன். அப்புறம் இவனோடதே வருவேன். அவரை மட்டும் கூப்பிட்டு வந்துறாதீங்க. ஆமா சார், உண்மையா அப்படி இன்னொரு கணத்தை காமிச்சு ஏசுநாதர் மாதிரி தியாகியா இருந்து அப்படியே ஒரு டூயட் பாடி அப்படியே வாழ்க்கையை சந்தோஷமா வாழ்ந்துட்டு போகணும் சார். எப்படிமா? நீ இருக்கிறையே வாழ குட்டாயா தெரியாம சும்மா பொண்டாட்டினாலே பிரச்சனை. அதுலயும் மேக்கப் போடுறத பத்தி பேசினாங்கல்ல சார். நான் இங்க இருக்கிற எல்லாரும் முன்னாடியும் மனசாட்சியை தொட்டு பதில் சொல்லுங்க. என்ன எங்க அக்காவையும் பார்த்தா மேக்கப் போட்ட மாதிரியா தெரியுது? நீ ஏன் சொல்ல மாட்டேன்? நல்லக்கா கிட்ட உட்காந்து பாக்குறவனுக்கு தானாடா தெரியும் எவ்வளவு அள்ளி ஏத்திருக்காளு. 2 நேரம் மூஞ்சிய கழுவிட்டோ. சார் இங்க இருக்கிற யார் வேணா எங்களை அழகு இல்லைன்னு சொல்லிருக்கலாம். அபு அண்ணா சொல்லிருக்கலாம், மஞ்சு அண்ணா சொல்லிருக்கலாம், கீழே இருக்க யார் வேணா சொல்லிருக்கலாம். தப்பு இல்ல. பாக்குறதுக்கு அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமார் மாதிரி இருக்கிற உங்க கண்ணுக்கு கூடவா நாங்க 2 பேரும் அழகா தெரியல? நீ அழகுதான். அழகே எனக்கு வராது. ஆவாது. சார் எங்களை பார்த்து எப்படி சார் மேக்கப் போட்டோம்னு சொல்லலாம்? ஏன் சொல்றாங்க? நாங்க என்ன சார் பெருசா மேக்கப் போட்டோம்? லைட்டா பிரைமர் போட்டு, ஃபவுண்டேஷன் போட்டு, மாய்ஸ்சரைசர் போட்டு, ஐலைனர் போட்டு, ஐ ஷேடோ போட்டு, லிப்ஸ்டிக் போட்டு, லிப் லைனர் போட்டு, செட்டிங் ஸ்ப்ரே போட்டு, அவ்வளவுதான். உங்க அப்பா என்ன பெயிண்டரா? சார் இல்ல சார். இல்ல இவ்வளவு பட்டி பார்த்து ஃபவுண்டேஷன் போட்டு எல்லாம் போட்டு பிரைமர் அடிச்சு எல்லாம் அடிச்சிருக்கிய. நீங்க வந்து என்னென்ன போட்ட? சார் ஃபவுண்டேஷன், பிரைமர், ஃபவுண்டேஷன் போட்ட, பிரைமர் போட்ட, சார் லைட்டா ஃபவுண்டேஷன் போட்ட, லைட்டா பிரைமர், லைட்டா பிரைமர், லைட்டா மாய்ஸ்சரைசர், லைட்டா ஐ ஷேடோ. நீ இவ்வளவு போடுற, நாங்க லைட்டா போட்டா மட்டும் திட்டுற. இது என்னையா நியாயம்? பொம்பளையால 5 இது லைட்டா போடுது, நம்ம லைட்டா போட்டா திட்டுறாளுங்க. குடியாரப்பைய அப்படிங்கிறாளுங்க. சார் நாங்க லைட்டா போட்டா ஊருக்கே அழகா தெரியும். நீங்க லைட்டா போட்டா குடிச்சிட்டு குப்புற விழுந்து ஊருக்கே அசிங்கமா தெரிவீங்க சார். நாங்க லைட்டா போட்டா தான் நீங்களே அழகா தெரியுறீங்க. அதனால தான் நாங்களே லைட்டா போடுறோம். சார் லைட்டா போட்டா அழகா தெரியுற பேசுங்க நாங்க கிடையாது சார். we are natural beauty சார். நேச்சுரல் பார்ட்டி பிரியம்மா. எதுக்கு சார் மேக்கப் போடுறோம்? எதுக்கு இவ்ளோ கஷ்டப்பட்டு மேக்கப் போடும்போது எங்களுக்கு எவ்வளவு கை வலிக்குது தெரியுமா சார்? உண்மையிலேமா மேக்கப் சொல்லணும் தான் ஞாபகம் வருது. எங்க ஊர்ல ஒரு பியூட்டி பார்லர் திறந்திருக்காங்க. சரிங்க சார். மகளிர் அழகு நிலையம். எல்லா பொம்பளையாலையும் உள்ள விடுறாங்க. என் பொண்டாட்டியை மட்டும் விட மாட்டேங்கிறாங்க. ஏன் விட மாட்டேங்கிறாங்க? நேத்து நான் கையோட புடிச்சு கூட்டிட்டு போயிட்டேன். சரிங்க சார். எல்லாரையும் உள்ள விடுறா. என் பொண்டாட்டியை மட்டும் உள்ள விட மாட்டேங்கிறாங்க. உங்க பொண்டாட்டியை மட்டும் விட முடியாது சார். என் காசு தரலையா? உட்கார மாட்டாளா? அதெல்லாம் உட்கார்றாங்க சார், காசுலாம் தர்றாங்க சார். முடியாது சார். ஏமா மேக்கப்பை போட்டுட்டு வெள்ளரி பிஞ்சை நறுக்கி வைக்கிறோம் சார். இந்த அம்மா எடுத்து தின்னு வருது சார். 70 ரூபாய் கொடுத்துட்டு 1.5 கிலோ வெள்ளரிக்காய் காலி பண்ணுது சார் இந்த அம்மா அப்படின்னா.
நான் ஐடியா சொல்லிட்டு வந்தேன். ஆ. வெறும் வெள்ளரிக்காய வைக்காத, ஆ. மிளகா பொடியை தூவி வைக்கி, எப்படி எடுக்கிறான்னு சார் பாப்போம். அது மேல கொஞ்சம் உப்பு போட சொல்லுங்க சார். அப்படியே சாப்பிட்டுருவோம்ல சார் நாங்க. ஆ. சார் யோசிச்சு பாருங்க சார், எதுக்காக மேக்கப் போடுறோம்? மேக்கப் போடுறதுல இருக்க வலி உங்களுக்கு தெரியுமா சார்? ஆ. மேக்கப் போடல இருக்கிற வேதனை உங்களுக்கு தெரியுமா சார்? அவ்வளோ கை வலிக்கும் சார். அப்படி வேர்த்து கொட்டும் சார். வேர்வை சிந்த சிந்த நாங்க ஏன் சார் மேக்கப் போடுறோம்? நாளைக்கு மேக்கப் போட்டு அழகா இருந்தா ஊர்ல 4 பெரிய மனுஷங்க மஞ்சுநாதன் பொண்டாட்டியை எவ்வளவு அழகா வச்சிருக்காரு பாருன்னு உங்களை பெருமையா பேசணுங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் சார். உலகத்திலேயே மஞ்சுநாதன் பொண்டாட்டியை மட்டும்தான்டா வச்சிருக்கிறாம. நல்லா பாத்துக்கிறாருன்னு சொல்லு. மஞ்சுநாதன் பொண்டாட்டி நல்லா வச்சிருக்காருன்னா என்ன சார் அர்த்தம்? என்ன சார் தப்பு? வச்சிருக்கிறதுல பொண்டாட்டி வச்சிருக்கிறதுல என்ன சார் தப்பு? இது ஒரு பிறந்துச்சு ஏம்மா, வச்சுக்கிறதுனா எங்க ஊர் பக்கம் வேற அர்த்தமா? சார். எங்க ஊர் பக்கம் வச்சுக்கிறதுனா தப்பு இல்ல சார். எந்த ஊர்ரா? கேள்ற அட்ரஸ் கட்டுற. அரியலூருங்க சார். ஓ சார் அதுலயும் யோசிக்கும் போது அபோட வந்து சொன்னார்ல சார், அப்படியே நாங்கெல்லாம் பொண்டாட்டினாலே எங்களுக்கு பிடிக்காது, நாங்க தெரியாதனமா கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படின்னு கண்ணீர் விட்டு கதையிட்டு போனார்ல. ஆனா ஆம்பளைங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கும் பொம்பளைங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. என்ன? பொம்பளைங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னா, அதாவது என்ன மாதிரி ஒரு அழகான பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கணும்னா, சொல்லு. எங்க அப்பா அம்மா கால்ல விழுந்து, ஏன் கால்ல விழுந்து தயவு செஞ்ச யாரையாச்சும் கல்யாணம் பண்ணிக்கன்னு கண்ணீர் விட்டு கதறினா அது பொம்பளை புள்ள. அதுவே ஆம்பளை புள்ள போய் அப்பா அம்மா கால்ல விழுந்து தயவு செஞ்சு எவளையாச்சும் புடிச்சு எனக்கு கட்டி வைன்னு கண்ணீர் விட்டு கதறினா அது ஆம்பளை சார். நாங்களும் அலையிறோம் கல்யாணத்துக்கு. நீங்க அலையல. இந்த பொம்பளை ஆளுல மட்டும் நம்ப கூடாது. நேத்து நான் பைக்ல போனேன். ஒரு லேடி ஸ்கூட்டில போனது என்னைய பார்த்து அப்படின்னு சிரிச்சு பின்னாடியே விட்டேன் வண்டியை. நம்மளை பார்த்து சிரிச்சு அப்புறம் வண்டியை 3 கிலோமீட்டர் போய் வண்டியை நிப்பாட்டுச்சு. நானும் பக்கத்துல நிப்பாட்டினேன். மறுபடியும் என்னைய பார்த்து அப்படின்னுச்சு. கிட்ட போனேன். சொன்னிச்சு பாரு, சார் உங்க ஒய்ஃபோட தான் நான் வேலை பார்க்குறேன் அப்படின்னுச்சு. அதோட மண்ணை வாரி தூத்திட்டு வந்து சேர்ந்தேன். என் வைத்தறிச்ச கொடுமையை ஏன் கேட்குறேன் சார்? ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கங்க சார். அந்த காலத்துல பொண்ணுக்கு பிடிக்கலனாலும் நீங்க ஏமாத்துனீங்க. அந்த காலத்துல உங்களுக்கு பொண்ணை பிடிச்சிருந்தா போதும். ஆனா இப்ப பொண்ணுக்கு உங்களை பிடிச்சாதான் சார் கல்யாணம். அப்படியே ஒவ்வொருத்தவங்களும் பொண்ணு பார்க்க வரும்போது நாங்க எப்படி தெரியுமா கனவு கண்டோம்? சும்மா விஜயகாந்த் மாதிரி அப்படியே அந்த தலைமுடிய கோதி விட்டுக்கிட்டு வரணும்னு கனவு கண்டோம் சார். ஆனா கிடைக்கிறதெல்லாம் மொட்டையாவும் சொட்டையாவும் நெட்டையாவும் இருக்குது சார். நாங்கள் இந்த முடி நீளமான பொண்ணா வேணும்னு நினைக்கிறோம். வந்து வாக்கிறவ வாய் நீளமான பொண்ணா வந்து வாக்கிறாளே, நாங்க என்ன பண்றது சார்? ஏன் எங்க முடிக்கலாம் என்ன குறைச்சன்னு கேக்குறேன். 2 பேருமே அருமையான முடி. செட்டில்மென்ட் சார். சார் உண்மையா அவ்வளவு அழகா எதிர்பார்க்கறோம் சார். ஏன் தெரியுமா? இப்படி அழகா எதிர்பார்க்கறோம். ஆனா கிடைக்கிறதுல எப்படி கிடைக்கிறீங்க? காஞ்சது, தீஞ்சது, நொந்து போனது, வெந்து போனது. ஒரு எதிர்பார்ப்பு நல்லா இருக்கா சார்? கல்யாண வாழ்க்கை நல்லா இருக்கா சார்? யாரு சார் புலம்பணும்? நாங்க புலம்பணும் சார். உங்களெல்லாம் வச்சு குடும்பம் நடத்துறது எவ்வளவு பெரிய சாதனை தெரியுமா சார்? சார் பருப்பு இல்லனா சாம்பார் ருசிக்காது சார். பொண்டாட்டி கிட்ட பொறுப்பு இல்லனா வாழ்க்கை ருசிக்காது சார். பாறா, எவ்வளவு பெரிய பருப்பு பொறுப்பு. பெரிய சாம்பார் குடும்பமா இருக்கும் போல இருக்குடா. டேப்பா சார் அதுலயும் பெரிய கொரோனா நேரத்துல யாருமே சம்பாதிக்கல. நாங்க தான் சம்பாதிச்சு கொட்றோம். நாங்க சம்பாதிக்கிறதெல்லாம் பியூட்டி பார்லர்லயே கொண்டு போய் கொட்றீங்க. குடும்பம் விளங்குமா? 50 ரூபாய் சம்பாதிக்கிறவன் பொண்டாட்டி 5 தடவை காபி குடிக்க முடியுமா? கேட்டார்ல சார்? கேட்டான் சார். 50 ரூபாய் தான் சம்பாதிக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியுதுல? உங்க முகர கட்டிக்கல எதுக்கு குடும்பம், பொண்டாட்டி, புள்ள குட்டி, மாமனார், மாமியா, குழந்தையா? ரைட். அவன் தான் 50 ரூபாய் சம்பாதிக்கிறான்னு தெரியுது. நீ அவனை கட்டிக்கிற? நீ வேணாம் சொல்லிட்டு போக வேண்டியதானே? நீ இந்த இழிச்சா பைய தான் கிடைச்சான்னு நீ கட்டிக்கிட்ட. அப்புறம் போட்டுக்கிட்டு 50 ரூபாய் சம்பாதிக்கிறேன், 50 ரூபாய் சம்பாதிக்கிறேன். நாங்க என்ன பண்றது சார்? நீங்க 50 ரூபாய் சம்பாதிக்கிறீங்கன்னு தெரிஞ்சா கல்யாணம் பண்ணிருப்போமா சார்? நாங்க 50 ரூபாய் சம்பாதிக்கிறோம் தெரிஞ்சா எங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி 25 ரூபாய் பொண்டாட்டியை பார்த்து கட்டிட்டு போறோம். 25 ரூபாய்க்குலாம் பொண்டாட்டி கிடைக்குமா சார்? நீ வேற 12 ரூபாய் 50 கிடைக்குது புதுக்கோட்டை பக்கம். நீ வேற இதுமா பெருசா சொல்லிக்கிறியா? 12 ரூபாய் 50 அருமையான பொண்டாட்டி தெரியுமா? அன்னைக்கு ஒருத்தன் கட்டிருக்காண்டா 12 ரூபாய் 50 ரூபா. இந்த 7 ரூபாய்க்கு கிடைக்குதா இங்க பக்கம்? இந்த 3000 ரூபா. அப்பா ரேட்டை ரொம்ப குறைக்கிறியடா. சார் என்ன சார் இப்படி சொல்றீங்க? உண்மையா சார்? கொரோனா நேரத்துல 1.5 வருஷம் வீட்டை விட்டு ஒரு ஆம்பளையும் வெளியே போக முடியல. விட மாட்டேன்டாங்க. ஒருத்தவங்க கையில இருந்து 1 ரூபாய் வருமானம் கிடையாது. கொரோனா டைம் சொல்லுங்க எனக்கு ஞாபகம் வருது. இந்த கொரோனா ஊரடங்குட்டப்ப என் பொண்டாட்டி பால் பாக்கெட் வாங்கிட்டு வாங்கன்னா எடுத்துக்கிட்டு தான் பைக் எடுத்துட்டு மெயின் ரோட்ல தான் ஏறினேன். ஒரு ஏட்டம்மா நிப்பாட்டிட்டாங்க. நிப்பாட்டு என்ன பால் ஏண்டா இப்படி சொல்லிட்டா ஊரு சுத்துறேன்னு லத்தியில 2 தாங்குச்சு. எனக்கு பால் வந்துருச்சு. போதும்டா
மெடிக்கல் சீட் எடுத்துக்கிட்டு சுத்தினவெல்லாம் தப்பிச்சுக்கிட்டான்டா, பால் வாங்க போனவன் மாட்டிக்கிட்டான்டா. அதெல்லாம் பெரிய கதை. சார் 1.5 வருஷம் ஒரு ஆம்பளை கையில இருந்து ஒத்த ரூபா வருமானம் கிடையாது சார். அதுக்காக 1.5 வருஷம் குடும்பமே பட்னி கிடந்தீங்களா? இல்ல சம்பாத்தியம் இல்லைன்னு சொல்லி உங்களுக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் விட்டோமா சார்? அப்படியே இல்லைனாலும் கொரோனா நேரத்துல ரசத்துல விஷத்தை வச்சு கொன்னுட்டு என் புருஷன் கொரோனாவில தான் செத்து போயிட்டாருன்னு சொல்லி கவர்மெண்ட் கிட்ட காசு வாங்க ஒவ்வொரு பொம்பளைக்கு எம்மனர் ஆகியிருக்கும். நல்ல புண்ணியவதி. கூரை ஊட்டுறது பங்காளியை கொண்டாந்து வச்சதுக்கு ரசத்துல விஷத்தை வைக்கிற டெக்னிக்கை சொல்லி கொடுத்துட்டு போறாரு. நீலாம் எந்த காலத்திலையும் எங்களோட சுத்த முடியாது. எப்ப விஷம் வைப்பேன்னு தெரியலையே. டேய், இந்த பிள்ளைக்கு மட்டும் சம்பளத்தை எக்காரணத்தை கொண்டும் குறைச்சிடாதரா. ஏன்னா எப்ப விஷம் வைப்பானுங்கன்னு தெரியல. அப்படியா அதுக்கு குறைக்காட்டினா இதுக்கு குறைச்சிட்டு அதுக்கு கூட்டி கொடுறா. நீ விஷம் வைப்பியா? இந்த இது வைக்காது, இது சமைச்சாலே விஷமாயித்தான் இருக்கு. அப்புறம் புடிச்சா விஷத்தை வைக்கிறா. சார் ஒவ்வொரு ஆம்பளைங்களும் கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன மாதிரி ஒரு அழகான பொண்ணு உங்க வாழ்க்கையில அப்படி வலது கால எடுத்து வைக்கிறதுக்கு. எது இடது கால சைத்தான் சார்? இது பீச்சுங்கால் சார். ரைட்டா. இடது கால், இடது கால், இடது கால் சோத்தாங்கால் வைக்கணும். சோத்தாங்கால் வலது கால். சார் எல்லா பொம்பளையும் வலது கால் வச்சு ஒரு ஆம்பளையோட வாழ்க்கைக்குள்ள வந்ததுக்கு பிறகுதான் நீங்களா எப்படி மாறுறீங்க? வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருக்கீங்க சார்? எப்படி இருக்கும்? பல்லு விளக்க மாட்டேங்கிறீங்க, குளிக்க மாட்டேங்கிறீங்க, கிழிஞ்ச சட்டையோட தெரு தெருவா சுத்துறீங்க. ஆனா என்ன மாதிரி ஒரு அழகான பொண்ணு உங்களையும் ஒரு மொகர கட்டன்னு நம்பி பார்த்ததுக்கு அப்புறம் ஃப்ரெண்டு கிட்ட கடை வாங்கியாவது புது சட்டைய போட்டுட்டு வந்துட்டு மச்சான் என் ஆளை பார்க்க போறேன்டா உன் சட்டைய குடுறான்னு வாங்கி உங்களை அழகா மாத்துறது யாரு சார்? நீங்க தான். நாங்க தான். நாங்க வந்ததுக்கு அப்புறம் தான் சார் நீங்களும் அழகாவீங்க, உங்க வாழ்க்கை அழகாகுது. நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் ஃப்ரெண்டு கிட்ட சட்டை வாங்குறான், ஃப்ரெண்டு கிட்ட செருப்பு வாங்குறான், ஃப்ரெண்டு கிட்ட பேண்ட் வாங்குறான், ஃப்ரெண்டு கிட்ட காசு வாங்குறான், மொத்தத்துல கடன்காரன் ஆயிடுறான். இதானே பாயிண்ட்? கரெக்டான பாயிண்ட் தானே நான் சொல்றது? நியாயம் தானே சார்? ஃப்ரெண்டு கிட்ட வாங்குறதுக்கு பேர் கடனா சார்? இல்லன்னா குறும்பிறைய தடவை. சார் என்ன சார் நீங்க இப்படி இருக்கீங்க? இப்ப கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு ஆம்பளைங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது சார். அவனாக்கும் ஒண்ணும் தெரிஞ்சிருக்காது, மஞ்சள்னாக்கும் ஒண்ணுமே தெரிஞ்சிருக்காது, யாருக்குமே ஒண்ணுமே தெரிஞ்சிருக்காது. எங்க அக்கா மாமாவுக்குலாம் கல்யாணத்துக்கு முன்னாடி துணி துவைக்கிறதுனா என்னன்னு தெரியாது, பாத்திரம் விளக்குறதுனா என்னன்னு தெரியாது, வீடு கூட்டுறதுனா என்னன்னு தெரியாது, சமைக்கிறதுனா என்னன்னு தெரியாது. இன்னைக்கு காலையில துவைக்கிறதுல இருந்து எல்லா வேலையும் இன்னைக்கு கத்து கொடுத்து சமுதாயத்துல ஒரு உயர்ந்த மனிதனா, ஒரு பொறுப்புள்ள மனிதனா எங்க மாமாவை மாத்திருக்காங்கன்னா அந்த மாற்றம் தான் சார் பொண்ணுங்க கொடுக்கறது. அதுக்கு பேரு பொண்டு சட்டி பைய. இந்த பொம்பளையாளி பார்க்குற வேலையை பூரா பார்த்துக்கிட்டீங்கன்னா மாத்திருக்காங்களா? மாத்தி அவ எதுக்கு ஆம்பளையோட திருறான்னு உன் புருஷனை ஆம்பளையோட திரிய சொல்லாத சார். சம்பாதிக்கல நாங்க எல்லாமே பணம் கேட்கிறோம், காசு கேட்கிறோம்னு சொல்றீங்கல்ல சார். நாங்க அதிகமான வருமானம் கொடுக்கிற கணவனை விரும்பல, அதிகமான சன்மானம் கொடுக்கிற கணவனை விரும்பல. எங்களுடைய தன்மானத்தை ஒருபோதும் குறைத்து பார்க்காத கணவனைத்தான் ஒவ்வொரு பொம்பளையும் விரும்புறோம்னு சொன்னா தன்மானம் தான் சார் முக்கியம் புருஷனோட வருமானத்தை விட. ஆம்பளைக்கு தன்மானம் கிடையாது, உங்களுக்கு மட்டும் தன்மானம் இருந்தா ஏன் கல்யாணம் பண்றீங்க எங்களை? இது புருஷன் பாத்திரம் கழுவுவான். உனக்கு தெரியுமா அந்த கதை? ஒரு நாள் பட்டிமன்றம் முடிச்சு விடிய காலம் 4 மணிக்கு வீட்டுக்கு போயிட்டேன். என் பொண்டாட்டி இந்த கைலி லுங்கி எல்லாம் துவைச்சு காய போட்டுட்டான். கொடியில ஒரே ஒரு ட்ரிபிள்எக்ஸ் நைட்டி தான் கிடந்துச்சு. ஆபத்துக்கு பாம்புலையின் பேண்ட் சட்டையெல்லாம் கழட்டிட்டு அந்த நைட்டியை போட்டு படுத்து கிடக்குறேன். விடிய காலம் 4 மணிக்கு என் மாமனார் வந்து காலை சுரண்டார், வா ஊருக்கு போவோம், வா ஊருக்கு போகணும். கடைசியில் என் மாமியார் நைட்டியை போட்டு படுத்து கிடந்திருக்கேன். நல்ல வேலை மாமான்னு, இல்லாட்டினா காலை நைட்டோ ஏற்றி கொண்டு காலையில் பால் காய்ச்சியெல்லாம் பார்த்துருப்பாரு. என்ன மாப்பிள்ளை நம்ம வீட்டில் இருக்காரு. அப்போ இன்னைக்கு அவ்வளவு சீரந்து போய் கிடக்குறம்மா சார். உண்மையா சார்? நீங்க பொம்பளை பிள்ளைங்களுக்கு பொறுப்புள்ளன்னு பேசுறாங்கல்ல சார். பொம்பளைங்க யாருமே பொறுப்பா இருக்கிறதுலன்னு வந்து 2 பேரும் பேசுறாங்கல்ல சார். உண்மையா ஒரு எங்க அக்கா சொன்னாங்கல்ல, ஒரு ஊர்ல ஒரு ஆம்பளை புள்ளையோ பொம்பளை புள்ளையோ பிறக்கும் பொழுது பொம்பளை புள்ள பிறந்தா விளக்கேத்த மகாலட்சுமி பிறந்திருக்கான்னு சொல்றாங்க, ஆம்பளை புள்ள பிறந்தா கொல்லி போட மகன் பிறந்திருக்கான்னு சொல்றாங்க. வரும் பொழுதே ஒரு வீட்டை வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றது ஒரு பொம்பளை புள்ள, யாருக்கு கொல்லி வைக்கலான்னு பாத்துக்கிட்டு பிறக்கிறது ஒரு ஆம்பளை புள்ள சார். எங்க ஊர் பக்கம்லாம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? பொம்பளை புள்ள பிறந்தா விளக்கேத்த மகாலட்சுமி பிறந்திருக்கு, ஆம்பளை புள்ள பிறந்தா விளக்கணைக்க மகாலட்சுமி நான் பிறந்திருக்கேன். அந்த ஏத்தனை விளக்க அணைச்சாத்தான் குடும்பங்கள் உருவாகும். அப்படி எல்லாம் கிடையாது சார். அப்பா அம்மா சேர்த்து வச்ச சொத்த ஆள பிறந்தா அது ஆம்பளை புள்ள,
அப்பா அம்மாவே பெரிய சொத்துன்னு நினைச்சு வாழ பிறந்தா அது பொம்பளை புள்ள சார். ஆஹா சார் ஒரு கவிஞன் அழகா சொன்னா, தேவதைகள் வானத்தில் இருப்பதில்லை, பெண்கள் உருவில் பூமியில் தவழுகிறார்கள்னு சொன்னாங்கன்னா ஒவ்வொரு பொண்ணும் தேவதை சார். ஆமாங்க சார். அதனாலதான் அழகா சொன்னா, வாயாடி பத்த புள்ள வர போறா நல்ல போல யாரிவ யாரிவ கையில சுத்துற காத்தாடி காத்துல ஆடுது கூத்தாடி கண்ணுல கலரா கண்ணாடி வம்புக்கு வந்து நிப்பா யாரிவ பொறுப்பு சார். ஒண்ணுல சார் அழகா ஒரு கவிஞன் சொன்னா, எறும்பு மருந்து வாங்க கடை வீதிக்கு சென்றேன் மகளுடன். மகள் கேட்டால், என்னப்பா நம்ம வீட்டு எறும்புகளுக்கு உடம்பு சரியில்லையா என்று கேட்டால், மருந்து வாங்காமல் உடனே வீடு திரும்பி விட்டேன்னு சொன்னா, குழந்தைகள் இருக்கக்கூடிய உலகம், அதுவும் பெண் குழந்தைகள் இருக்கக்கூடிய உலகத்தில் தான் மகிழ்ச்சி கொட்டி கிடக்கிறதுன்னு சொன்னா, பொறுப்பான பிள்ளைகளும் பெண்களும் இருக்கின்ற குடும்பம் தான் சார் என்றைக்குமே மகிழ்ச்சியாக இருக்கும் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான பேச்சு. உண்மையிலேயே இந்த பட்டிமன்றம் நல்லா இருந்துச்சுன்னு நினைக்கிறவங்க எல்லாம் கைதட்டுங்க பாப்போம். நல்லா ரசிக்கிறீங்க. 8ஆம் தேதி தான் ஒரு பட்டிமன்றம் பண்ணோம். நீங்கள் எல்லாம் வந்திருக்கீங்க. திருப்பி நாங்கள் பேசினதை பேசிடக்கூடாது அப்படின்னு தான் நாங்கள் பெரும்பாலும் முயற்சி பண்ணி பேசுவோம். நல்லா ரசிக்கிறீங்க. உண்மையிலே இந்த நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்த தர்மகர்த்தா மரியாதைக்குரிய KM ராஜேஷ் அவர்களுக்கும் மற்றும் கூரைகுல பங்காளிகள் அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லி, நான் அரை மணி நேரம் தீர்ப்பு சொல்லியிருக்கேன், 5 நிமிஷம் தீர்ப்பு சொல்லியிருக்கேன், 5000 பேர் இருக்க அவையிலையும் தீர்ப்பு சொல்லியிருக்கேன், ஆளே இல்லாமல் வெறும் சேர்லையும் தீர்ப்பு சொல்லிட்டு போயிருக்கேன். ஆனால் அருமையான கேள்வி. குடும்பத்தின் முன்னேற்றத்துக்கு துணை நிற்பது ஆண்களின் உழைப்பா பெண்களின் பொறுப்பா? இவங்க என்ன சொல்கிறாங்க? ஆண்கள்கிட்ட என்ன சார் பொறுப்பு இருக்குது? இம்சையே கொடுக்குறானே. எங்கள் ஊரில் ஒருத்தன் என்ன பண்ணியிருக்கான், நைட்டு கோழி குழம்பு சாப்பிட்ருக்கான். நைட்டு 12 மணிக்கு வயிற்ற கலக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓடி போய் அவசரத்தில் உட்காந்துருக்கான். பூனைக்குட்டி ஒன்று இருந்தது, கவட்டைக்குள்ளே ஓடிடுச்சு. திரும்பி பார்த்துருக்கான், பூனையை காணாம். பூனை வயிற்றுக்குள்ளே தான் போயிடுச்சுன்னு முடிவு பண்ணி நேராக டாக்டர்கிட்ட போயிட்டான். சார் நான் அப்புறம் அவசரத்தில் போய் உட்காந்தேன் சார். உட்காந்த கேப்பில் பூனை உள்ளே ஊடுருவிடுச்சு, எப்படியாவது எடுத்து விடுங்க சார்ன்னு இருக்கான். அவர் சொல்லியிருக்காரு, அப்படிலாம் உள்ளே போகாதரான்னு இருக்கார். இல்லை சார் உள்ளே கடமுடான்னு சொல்லுது சார் அப்படின்னு இருக்கான். சரி அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ரேலாம் எடுத்து பார்த்துட்டு இல்லைடா போடான்ட்டார். இவனுக்கு நம்பிக்கை இல்லை. நேர மெட்ராஸ் போயிட்டான். மனோதத்துவ டாக்டரை பார்க்க. சைக்காட்டிஸ்ட் யாரு? சைடிஸ்ட் இல்லைடா, சைக்காட்டிஸ்ட்டை பார்க்க போயிட்டான். அவர் விவரத்தையெல்லாம் கேட்டுட்டு ஒரு பெரிய எக்ஸ்ரே எடுத்து கருப்பு கெச்சு வாங்கி ரவண்டமாக புள்ளி வச்சு, பூனை உள்ளதாண்டா இருக்குது, வெள்ளிக்கிழமை வா பிடிச்சிருவோம் இருக்கார். இவன் சொல்லியிருக்கான், சார் எங்கள் ஊரில் எடுத்த எக்ஸ்ரேலாம் பூனையை காணாமே, நீங்கள் எடுத்ததில் மட்டும் எப்படி பூனை மாட்டுச்சுன்னு இருக்கான். அவர் சொல்லியிருக்காரு, அவங்கெல்லாம் லைட்டை போட்டு வச்சுட்டு எக்ஸ்ரே எடுத்திருக்காங்க, பூனை ஒளிஞ்சுக்கிருச்சு. நான் லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு கருவாடை சுட்டு ஆட்டினாண்டா பூனை வந்துருச்சு, வெள்ளிக்கிழமை வா பிடிச்சிருவோம் இருக்கார். இவன் போனதுக்கப்புறம் நரசை கூப்பிட்டு, இங்கே வா, வெள்ளிக்கிழமை ஒரு பூனைக்குட்டி ஒன்று பிடிச்சிட்டு வந்துரு, இவனை சேரில் உட்கார வச்சு தலையில் ஓங்கி ஒரு அடி அடிப்பேன், ஆண் வாயை திறப்பான், பின்னாடி இருந்து பூனைக்குட்டி விட்டு பூனையை பார்த்தா சந்தோஷப்பட்டுருவான்ட்டான். இந்த நரசு 3 வருஷம் டிப்ளமா படிச்சதுக்கு தெருவாளைஞ்சு ஒரு பூனைக்குட்டி ஒன்று பிடிச்சிட்டு வந்துட்டான். வெள்ளிக்கிழமை இவனை வர சொல்லி உட்கார வச்சு தலையில் ஓங்கி ஒரு அடி அடிச்சிருக்காரு. வான் இருக்கான். நரசும் பூனைக்குட்டி விட்டுச்சு. பூனையை பார்த்தவொடனே மயக்கம் போட்டு மல்லாக்க விழுந்துட்டான். டே பூனை போயிடுச்சுடா, பூனை போயிடுச்சுடா, ஐயோன்னு இருக்கான். பூனை போயிடுச்சுடா. இல்லை சார் இப்போ தான் சிக்கலே ஆரம்பிச்சிருக்கு இருக்கா. என்னடா உள்ளே போனது வெள்ளை பூனை சார், வெளியில் வந்து கருப்பு பூனை சார், உள்ளே போய் பூனை குட்டி போட்டுருச்சா சார் அப்படின்னு இருக்கான். இப்படிப்பட்டவனே ஒருத்தி கட்டி குடும்பம் நடத்துறாள்ல, அவ எப்படிப்பட்ட பொறுப்பானவளா இருந்திருப்பா? அப்ப பெண்களுக்கு இப்படி இமிஷம் முடிச்சவனையெல்லாம் கட்டி பொறுப்பா நடத்துறாள்ல, அவளுடைய பொறுப்பு. இப்போ உழைப்பு எப்படிப்பட்ட கடலை முட்டாயை அடிச்சுக்கிட்டு உடைச்சிக்கிட்டு சாப்பிட்டான், இன்னைக்கு ஒத்த குண்டு பழுப்புக்கு அடிச்சுக்கிட்டு சாவுறானே, யாரு காரணம்? இந்த பொண்டாட்டி தான் காரணம். அப்போ உழைப்பும் இருக்குது, பொறுப்பும் இருக்குது. இப்போ ஒன்றும் இல்லை, நான் ஏற்கனவே என்னை பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கு நிறைய வித்தியாசம். வேட்டி கட்டியிருந்தேன், இன்னைக்கு வேட்டி கட்டலை. ஆனால் உண்மையிலே மனதார சொல்கிறேன், எனக்கு உடல்நிலை மிகவும்
சிரமமான ஒரு உடல்நிலை சரியில்லை. ரொம்ப தூரம் நடக்க முடியாது. கால்லாம் வீக்கம். இருந்தாலும் என் மனைவி ஃபோன் பண்ணா பட்டிமன்றம் போய்க்கிட்டு இருக்கேன். அவ்வளோதான். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். ஒரு ஆண்மகன் தன்னை இழந்து குடும்பத்திற்காக உழைத்து கொண்டிருக்கிறார் என்பதை யாரும் மறக்க முடியாது. எத்தனையோ இடத்துல வேலைக்கு போகிறோம், எத்தனையோ தொழில் பண்ணுறோம். ஒரு பொருளை நம்ம சரியாக கொடுக்கலைன்னா அந்த பெரிய முதலாளி திட்டுவான். ஓ, உன்னை நம்பி தானே ஆர்டர் கொடுத்தேன், நீ என்ன பண்ணி வச்சிருக்க, நான் எப்படியா கஸ்டமருக்கு கொடுக்கறது அப்படின்னு கேட்பான். எவ்வளவோ ஏச்சு பேசுவான். எவ்வளோ பெரிய முதலாளியாக இருந்தாலும் அவனுக்கு மேலே ஒரு முதலாளி இருப்பான்ல, அவன் திட்டுவான். காசு வாங்குறாயில்ல, செக் வாங்குறாயில்ல, எப்படியா என் கஸ்டமரை நான் திருப்திப்படுத்த முடியும் அப்படின்பான். ஆனால் அவ்வளவு ஏச்சு பேச்சுக்களை வாங்கினாலும் தன் பிள்ளைகளுக்காக, தன் மனைவிக்காக அதை அப்படியே வீட்டில் எந்த ஆண்மகனும் கொட்டுவதில்லை. தன்னுடைய கவலைகளையெல்லாம் மனதுக்குள்ளே புதைத்து கொண்டு, தன்னுடைய வேலை அலுப்பையெல்லாம் மனதுக்குள்ளே புதைத்து கொண்டு பிள்ளைகளுக்காக பணத்தையும் உணவுகளையும் கொட்டி கொண்டிருக்கிறானே, அந்த ஆண்மகனுடைய உழைப்பை யாரும் குறை சொல்ல முடியாது சார். இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு உழைக்கிறான் ஆம்பளை. உழைச்சா போதுமா? இன்னைக்கு உண்மையிலே இளம் விதவைகளின் எண்ணிக்கை தமிழகத்திலே அதிகமாகி கொண்டிருக்கிறது. போதை கலாச்சாரம். நிறைய பேர் தண்ணி அடிக்கிறான் சின்ன வயசுல. அதெல்லாம் இன்னைக்கு மாறணும். இப்போ நம்ம சொல்கிறோம், அவன் வடநாட்டுக்காரன் வேலை பார்க்குறான், வடநாட்டுக்கு வேலை பார்க்குறான் அப்படின்னா இவன் என்ன பண்ணுறான்? தூக்குல ஆம்லேட், பெப்பர் தூக்குல ஆம்லேட் சாப்பிட்டு போயிடுறான். அவன் வெங்காயத்தை அரிஞ்சு விட்டு சாப்பிட்டு விட்டு அவன் பாட்டில் வேலையை பார்த்துட்டு போயிடுறான். உருளைக்கிழங்கு பச்சை மிளகாய் இருந்தால் போதும், வெங்காயம் இருந்தால் போதும். உண்மையிலே உழைப்பதற்கு நாம் உழைப்பை குறைத்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் கொரோனா காலத்தில் இந்திய பொருளாதாரம் வீழ்ச்சி அடையாமல் இருந்ததற்கு காரணம், ஆய்விலே சொல்கிறார்கள், பெண்கள் வீட்டிலே பொறுப்போடு சிறுபாடு சேர்த்து வைத்ததால் தான் இந்திய பொருளாதாரம் வீழ்ச்சி அடையாமல் இருந்தது என்று ஆய்வறிக்கை சொல்கிறது. அப்போ ஆணின் உழைப்பும் இருக்கிறது, பொன்னின் பொறுப்பும் இருக்கிறது. இந்த தலைப்புக்கு எப்படி சிரிப்பு சொல்றது? மதுரை மீனாட்சியை பார்த்து ஷேக் முகமதுங்கிற ஒரு இஸ்லாமிய கவிஞன் பாடிய பாடல் தான் இந்த தலைப்புக்கு தீர்ப்பாக அமையும் என்று நான் நம்புகிறேன். ஆண்டவன காதலிச்சா பாண்டி நாட்டு மீனாட்சி, காதலிச்சு மணந்ததுக்கு மதுரை கோவில் சாட்சி. ஆண்டவன காதலிச்சா பாண்டி நாட்டு மீனாட்சி, காதலிச்சு மணந்ததுக்கு மதுரை கோவில் சாட்சி. வெட்ட வெட்ட வளரும் கொடி என்ன கொடி கூறம்மா, கட்டழகே கேளம்மா காதல் கொடி தானம்மா. ஓடுகிற வண்டி ஓட ஒற்றுமையா ரெண்டு மாடும், ஒன்ன விட்டு ஒன்னு பிரிஞ்சா என்னவாக எண்ணிப்பாரு, ஓடுகிற வண்டி ஓட. நண்பர்களே, குடும்பம் என்பது மாட்டு வண்டி போன்றது. அதில் ஆணின் உழைப்பு ஒரு சக்கரம், பெண்ணின் பொறுப்பு ஒரு சக்கரம். ஒரு குடும்பத்தில் உழைக்கிற ஆண் இருந்து பொறுப்பில்லாத பெண் இருந்தால் அந்த குடும்பம் முன்னேற்றம் அடையாது. அதே நேரத்தில் உழைக்காத ஆண் இருந்து பொறுப்பான பெண் இருந்தாலும் அந்த குடும்பம் முன்னேற்றம் அடையாது. குடும்பம் முன்னேற்றம் அடைய உழைக்கிற ஆணும் பொறுப்பான பெண்ணும் சரிசமமாக இருக்கின்ற பொழுதுதான் இந்த சமூகம், இந்த குடும்பம் வளர்ச்சி அடையும் என்று தீர்ப்பளித்து நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.